ஸ்டேட் பேங்க்குக்கு லோன் கொடுக்க சொல்லி ப்ரெஷர் கொடுத்து ஏராளமான தொகை ஸ்டேட் பேங்க் லோன் கொடுத்து, அதாவது அதானி தான் சொந்த பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து எதுவுமே பண்ணதில்லைங்க. எல்லாத்தையும் அரசு வங்கிகள்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ராடில் கிடைக்கிற பணம், இதை வச்சு தான் அவருடைய எம்பையரை பில்டப் பண்ணியிருக்காரு. லட்சத்தீவுன்றது ஒரு தீவு, இட் இஸ் நாட் ஏ யூனியன் டெரிட்டரி. ஆனால் அந்த தீவுக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஆளுநர் ரேங்க்கு, அந்த அந்த பேர் இல்லையே தவிர அந்த பதவி, அந்த தீவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவர் யாரானா அவர் ஒரு குஜராத்தி பிஜேபி லீடர். சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இருக்க, அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆள் குப்தான்னு சொல்லி, அந்த ஆள் வந்துட்டு குஜராத்தி கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸரான். அப்போ எப்படி இவங்க குஜராத்திகளை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க பாருங்க. மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரம் நடந்தது. மகாராஷ்டிரா ஒரு வட மாநிலம்தான். வழக்கமாக தென்னிந்தியர்களுக்கு தான் வட இந்தியர்கள் மேலே எப்போவுமே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு எல்லாருமே சார்ஜ் பண்ணுவாங்க. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஆனால் இன்றைக்கி மகாராஷ்டிரா மேற்கில் இருந்தாலும் அது ஒரு வடநாட்டு கணக்கில் தான் நம்ம வச்சுக்குவோம். மராத்தி பேசுகிறாங்க, ஹிந்திலாம் சரளமாக பேசுவாங்க. அந்த மராட்டிய சட்டமன்ற தேர்தலில் பிரச்சனையே என்ன தேர்தல்னா, மராட்டியத்தை காப்பாற்றணுமா இல்லை நீங்கள் குஜராத்துக்கு இதை கொண்டு போய் வைக்க போகிறீங்களா? ஏன்னா பல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கம்பெனிகள் எல்லாத்தையும் மகாராஷ்டிராவுக்கு வந்ததெல்லாம் மடை மாற்றி குஜராத் எடுத்துன்னு போயிட்டாங்க. நமக்கு நாமே திட்டத்தின் அடிப்படையில் 4 குஜராத்திகள், 2 பேர் நரேந்திர மோடி, அமித்ஷா, இவங்க அரசியலை பார்த்துக்கிறாங்க. அதானி அம்பானி பிஸ்னஸ் பொருளாதாரத்தை பார்த்துக்கிறாங்க. இந்த 4 ஆதிக்கத்தில் தான் இந்தியாவே இருக்குது. இந்தியாவில் எல்லா ஏர்போர்ட், சுரங்கங்கள், இது இல்லாத அதானிக்கு ஆஸ்திரேலியாவில் போயெல்லாம் சுரங்கத்துக்கு நம்ம பிரதமரே பேசியிருக்காருங்க. இலங்கையில் பேசி அதை வெளியே சொல்லிட்டான் அவனை. அந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட் சேர்மனை ரிமூவ் பண்ணாங்க தெரியுங்களா? மோடி எங்களை இந்த அதானி நிறுவனத்தோட உடன்பாடு போடுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாருன்னு. இந்தியாவே முழுக்க முழுக்க குஜராத் லாபி தான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பொதுவாவே எல்லாரும் சொல்றாங்க. நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். உண்மைதானா? இன்னைக்கு மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரம் நடந்தது. மகாராஷ்டிரா ஒரு வட மாநிலம் தான். வழக்கமாக தென்னிந்தியர்களுக்கு தான் வட இந்தியர்கள் மேலே எப்போவுமே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு எல்லாருமே சார்ஜ் பண்ணுவாங்க. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஆனால் இன்னைக்கு மகாராஷ்டிரா மேற்கில் இருந்தாலும் அது ஒரு வடநாட்டு கணக்கில் தான் நம்ம வச்சுக்குவோம். மராத்தி பேசுகிறாங்க, ஹிந்திலாம் சரளமாக பேசுவாங்க. அந்த மராட்டிய சட்டமன்ற தேர்தலில் பிரச்சனையே என்ன தேர்தல்னா, மராட்டியத்தை காப்பாற்றணுமா இல்லை நீங்கள் குஜராத்துக்கு இதை கொண்டு போய் வைக்க போகிறீங்களா? ஏன்னா பல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கம்பெனிகள் எல்லாத்தையும் மகாராஷ்டிராவுக்கு வந்ததெல்லாம் மடை மாற்றி குஜராத் எடுத்துன்னு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிரா நாட் ஓன்லி தி ஃபைனான்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் அது. அப்போ அங்கே இருக்கிற கம்பெனிகள்லாம், முதலீடுகள்லாம் குஜராத்துக்கு போச்சுன்னா உங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்புகள் குறையும், அவங்களுடைய வாழ்க்கை தரம் கம்மியாகும். அப்போ இதை ஒரு எலெக்ஷனில் கேம்பெயின் பாயிண்ட்டாக எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா அலையன்ஸ் கொண்டு போனாங்கன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நீங்கள். அதனால் இப்போ குஜராத் லாபி தான் உண்மையில் லாபி கீபின்லாம் பெருசாக சொல்ல வேணாம். 4 பேர் நமக்கு நாமே திட்டத்தின் அடிப்படையில் 4 குஜராத்திகள், 2 பேர் நரேந்திர மோடி, அமித்ஷா, இவங்க அரசியலை பார்த்துக்கிறாங்க. அதானி அம்பானி பிஸ்னஸ் பொருளாதாரத்தை பார்த்துக்கிறாங்க. இந்த 4 ஆதிக்கத்தில் தான் இந்தியாவே இருக்குது. இந்தியாவில் எல்லா ஏர்போர்ட், சுரங்கங்கள், இது இல்லாத அதானிக்கு ஆஸ்திரேலியாவில் போயெல்லாம் சுரங்கத்துக்கு நம்ம பிரதமரே பேசியிருக்காருங்க. இலங்கையில் பேசி அதை வெளியே சொல்லிட்டான் அவனை. அந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட் சேர்மனை ரிமூவ் பண்ணாங்க தெரியுங்களா? மோடி எங்களை இந்த அதானி நிறுவனத்தோட உடன்பாடு போடுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாருன்னு. இலங்கை மாதிரி சின்ன நாடுகள் என்ன பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அதே போல் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு சுரங்கத்தை இருந்தாலும் எடுத்து, நிலக்கரி சுரங்கத்தை, நான் அப்போ ஆஸ்திரேலியா போயிருந்தேன். அங்கே அதானி கோ பேக்னு ஆர்ப்பாட்டம் நடக்குது. என்னடா இது, நம்ம ஊர் அதானியை எதிர்த்து இங்கே ஏதோ ஆர்ப்பாட்டம் மெல்பர்ன்லேயும்
இதில் நடந்துட்டு இருக்குதை நான் பார்த்தா, அப்போ அவங்க கதையாக சொல்கிறாங்க. இந்த ஆள் வந்து இங்கே நிலக்கரி உடன்பாடு போட்டுட்டு தவறான காரியங்கள்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவரை வந்து திருப்பணும் அப்படின்னு. ஆனால் அந்த திட்டத்துக்கு வந்து போய் பேசினதே நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். அதாவது கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குதுன்னு ஸ்டேட் பேங்க்குக்கு லோன் கொடுக்க சொல்லி ப்ரெஷர் கொடுத்து ஏராளமான தொகை ஸ்டேட் பேங்க் லோன் கொடுத்து, அதாவது அதானி தான் சொந்த பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து எதுவுமே பண்ணதில்லைங்க. எல்லாத்தையும் அரசு வங்கிகள்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ராடில் கிடைக்கிற பணம் இதை வச்சு தான் அவருடைய எம்பையரை பில்டப் பண்ணியிருக்காரு. அதனால் இன்றைக்கி குஜராத்திகள் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் எடுத்துங்க, பிஎம்ஓ ஆஃபீஸ். இன்றைக்கி எந்த மினிஸ்ட்ரிக்கும் சோடா பவர் கூட கிடையாதுங்க. முன்னாலெல்லாம் வந்து மந்திரிகள் வந்து அவங்கவுங்க துறை சார்ந்ததை அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா முடிவுகளும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வரும். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக குஜராத்தி பியூரோக்ராட்ஸ். அதாவது அவர் முதல்வராக இருந்தபோது எப்படி ஒரு டீம் அங்கே வச்சுருந்தார் இல்லையா, அந்த டீம் அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இது எப்படி வந்து ஒரு இந்திய பார்வை இருக்கும்? அவங்களுக்கு இந்திய பார்வையே கிடையாது. ரொம்ப கேவலமான விஷயம் ஒன்று சொல்கிறேங்க கேளுங்க. லட்சத்தீவுன்றது ஒரு தீவு, இட் இஸ் நாட் ஏ யூனியன் டெரிட்டரி. ஆனால் அந்த தீவுக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஆளுநர் ரேங்க்கு, அந்த அந்த பேர் இல்லையே தவிர அந்த பதவி, அந்த தீவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவர் யாரானா அவர் ஒரு குஜராத்தி பிஜேபி லீடர். எது வரைக்கும் வராங்க பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கி குஜராத் என்ற ஒரு சிறு, ஆனால் அதே போல் ஃப்ராடு பண்ணுறது எல்லாமே குஜராத்தி ஆளுங்க தான். இது மாதிரி பேசி தான் அது என்ன திருட்டுத்தனம் பண்ணுறவன் பூரா மோடின்னு பேர் வச்சிட்ருக்கிறான்னு பேசி தான் நம்ம ராகுல் காந்தி பதவியை, எம்பி பதவியை பறித்தாங்க. ஆனால் அவர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கு. நீங்கள் பார்த்து லலித் மோடி, இந்த மோடி, அந்த மோடின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறவங்க மட்டும் இல்லை, குஜராத்தில் பிறந்தவங்க பூரா பார்த்தீங்கன்னா இந்திய வங்கிகளில் பணத்தை வாங்க வேண்டியது, ஓடிட வேண்டியது வெளிநாட்டுக்கு. இது மாதிரி இந்திய பொருளாதாரம், இந்திய ஆட்சி அதிகாரம் எல்லாம் இப்போ எல்லா மாநிலங்கள்லேயும் தெரியுதுங்க. இப்போ எல்லாம் பிஜேபிக்குள்ளேயே மிகப்பெரிய பதட்டம் இருக்குது. பிஜேபிக்குள்ளேயே குஜராத் லாபியுடைய ஆதிக்கம் என்பதை யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல. எல்லாமே குஜராத்திகள். நான் நேற்று பார்த்தேன், அது கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இருக்க, அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆள் குப்தான்னு சொல்லி அந்த ஆள் வந்துட்டு குஜராத்தியான், குஜராத்தி கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸரான். அப்போ எப்படி இவங்க குஜராத்திகளை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க பாருங்க. இது இது சரியான அணுகுமுறையா? இந்தியா என்பது வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் வர. இப்போ எல்ஐசியில் நம்ம முதல்வர் கூட அதை எதிர்த்தார் 2-3 நாளைக்கு முன்னால். அவங்க வெப்சைட்டில் எல்லாமே ஹிந்தி ஆக்கிட்டாங்க. நீங்கள் லாங்குவேஜ் ஆப்ஷன் வேணும்னா, இங்கிலீஷ் வேணும்னா அது கூட ஹிந்தியில் தான் எழுதி வச்சுருக்காங்க. கேட்டால் டெக்னிக்கல் கிளிட்ஸுன்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க வந்துங்க கம்ப்ளீட்டாக குஜராத்து மயமாக்குறாங்க இந்தியாவை. இது இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் நாலாவட்டத்தில் பெரிய பிரச்சனை ஆகும். ஏன் பிஜேபிலேயே இதுக்கான எதிர்ப்பு வருங்க. யாரும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சார்ந்தவர்கள், ஒரு குழுவை சார்ந்தவர்கள் இந்தியாவை ஆளுவது, ஆதிக்கம் செலுத்துவது, இதெல்லாம் வந்து இந்தியாவினுடைய இதுக்கே ஒற்றுமைக்கு வந்து பெரிய வேட்டை வைக்கும்னு தான் நான் நினைக்கிறேன்.